பிப்ரவரி 14, 2019 காஷ்மீரோட ஒரு கோல்டு மார்னிங். அது ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு லெத்தாபுரா நேஷனல் ஹைவே வழியா மிலிட்டரி பஸ்ஸஸ் கான்வே ஒன்று டிராவல் ஆகுது. 10 20 மொத்தமா 78 மிலிட்டரி பஸ்ஸஸ்ல 2547 சிஆர்பி ஆபீசர்ஸ், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் ஆபீசர்ஸ் டிராவல் பண்ற அந்த கான்வே வரிசையா அணிவகுத்து போகுது. மலை ஆறுன்னு நிறைஞ்சிருக்க பகுதியிலே இருந்த அந்த ரோட்ல மேகங்கள் மிதந்து விளையாட அதை விலக்கி பயணிச்ச அந்த கான்வே யாரும் இல்லாத அந்த ரோட்ல அமைதியா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா எங்க இருந்தோ ஒரு ஜோடி கண்கள் மட்டும் அந்த கான்வேயை கவனிக்குதுன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அந்த கண்கள்ல தெரியுற நெருப்பு எந்த பஸ்ஸை எரிச்சு சாம்பலாக்க போகுதுன்னு அப்ப அதுக்கும் தெரியாது. அப்ப நேரம் சரியா 3:35 PM. அந்த கான்வே இன்னும் கொஞ்ச நேரத்துல டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகுது. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் மெதுவா நகர ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு பெரிய குண்டு சத்தம். பஸ்ல இருக்க சிஆர்பி ஆபீசர்ஸ் என்னதான் குண்டு சத்தத்துக்கு பழகி போயிருந்தாலும் இப்ப கேட்ட அந்த குண்டு சத்தம் 77 பஸ்ல இருந்த 2507 சிஆர்பி ஆபீசர்ஸையும் வெடவெடக்க வைக்குது. வெயிட் குண்டு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி 78 இருந்த பஸ் கவுண்ட் இப்ப 77. அதே மாதிரி ஜம்முல இருந்து கிளம்புனது 2547 ஆபீசர்ஸ். பட் பிளாஸ்ட் சவுண்ட் கேட்டு ஸ்டன் ஆனவங்க 2507 சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸ் தான். அதாவது கண்ணை பறிக்கிற அளவுக்கு வெளிச்சமும் காதை கிழிக்கிற சத்தமும் வந்தது சிஆர்பிஎஃப் ஆபீசர்ஸ் டிராவல் பண்ண ஒரு பர்டிகுலர் பஸ் வெடிச்சதால தான். அந்த பர்டிகுலர் பஸ்ல ஒரு எஸ்யூவி கார் மோதி இருந்துச்சு. பட் நாட் ஆக்சிடென்ட்லி, இட் இன்டென்ஷனலி. எஸ், வேணும்னே ஒருத்தன் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்து கண்ணிமைக்கிற நொடியில மிலிட்டரி பஸ் மேல மோதி அதுல இருந்த 40 சிஆர்பி ஆபீசர்ஸையும் கொன்னு அவனும் அந்த ஸ்பாட்லயே உடல் சிதறி இறந்து போயிருக்கான். யார் அந்த மர்ம நபர்? சாதாரண பயணமா ஆரம்பிச்ச அந்த டிராவல் இந்தியாவோட இதயத்தை உழுக்கிற சம்பவமா மாறினதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன? புல்வாமா அப்படின்ற பேரை இந்தியன் ஹிஸ்டரியில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு இமோஷனா மாத்தின அந்த நொடியில அங்க நடந்தது என்ன? இந்திய மக்களோட கண்கள்ல கண்ணீரையும் இதயத்துல கோவத்தையும் நாடு முழுக்க சோகத்தையும் ஏற்படுத்தின அந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன? சோ இன்னைக்கு வரைக்கும் கருப்பு தினமா அனுசரிக்கப்படுற பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா அட்டாக் பத்தியும் அதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடியை பத்தியும் தான் நாம இன்னைக்கு ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல பேச போறோம். சிஆர்பி ஆபீசர்ஸ் டிராவல் பண்ண மிலிட்டரி பஸ் பிளாஸ்ட் ஆன சில நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வந்த ரெக்கவரி டீம் அங்க கை கால்கள் செதறி உயிருக்கு போராடிட்டு இருந்த வீரர்களை இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்பாட்லயே உடல் செதறி இறந்து போன ஆபீசர்ஸோட பாடியையும் ரெக்கவர் பண்றாங்க. அடுத்ததான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த இன்டெலிஜென்ஸ் டீம் அங்க இறந்து கிடந்த சூசைட் பாம்பரை பத்தின இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு அந்த சூசைட் பாம்பர் பிளாஸ்ட் ஆன அதே புல்வாமால இருக்க காக்கபோராவை சேர்ந்த அடில் அகமது தார் அப்படின்னும் அவன் ஜெய்சி முகமது டெரரிஸ்ட் குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலயும் இவன் 2018 தான் ஜெய்சி முகமதுல ஜாயின் பண்ணிருக்கான். அப்படி சேர்ந்த ஒரே வருஷத்துல போயும் தீவிரவாதத்துக்காக அவனோட உயிரையே கொடுத்திருக்கான் அப்படின்றதையும் இன்டெலிஜென்ஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி உயிரை கொடுக்கிற அளவுக்கு அடில் போனதுக்கு ரீசனும் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அப்படின்னு அடிலோட பேரண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. அதாவது 2016 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அடில அடிச்சு ஹராஸ் பண்ணதாவும் அதுக்கான ரீசன் கூட இதுவரை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிவெஞ்சா தான் அடில் ஜெய்ஷி முகமதுல சேர்ந்து இப்படி பண்ணதாவும் அடிலோட பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க சரியா அந்த நேரத்துல ஜெய்ஷி முகமது குரூப் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுது. அந்த வீடியோல மிலிட்டரி அட்டையில இருந்த அடில் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம நான் என்னோட டியூட்டியை செய்ய போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொர்க்கத்துக்கே போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு வீடியோவை எடுத்து ஜெய்ஷி முகமதுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அடில் மிலிட்டரி பஸ் பேல போய் கிராஷ் பண்ணியிருக்கான். அப்படி மோதுறதுக்கு அடில் யூஸ் பண்ண கார்ல 200 kilograms ஆஃப் RDX அண்ட் அமோனியம் நைட்ரேட் மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கு. இதனாலதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பஸ்ல டிராவல் பண்ண 40 ஆபீசர்ஸும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு முன்ன பின்ன போயிட்டு இருந்த பஸ்ல இருந்த more than 35 ஆபீசர்ஸ்க்கும் சிவியரா இன்ஜுரி ஆயிருக்கு. இப்படி கோலத்தனமான ஒரு அட்டாக் ஜெய்ஷே முகமது டெரரிஸ்ட் குரூப் இந்தியன் ஃபோர்ஸ் மேல நடத்திருக்குன்னு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி மீடியா முன்னாடி கோவத்தோட சொல்றாரு. புல்வாமால நடந்த டெரர் அட்டாக்ல வீர மரணம் அடைஞ்ச 40 சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ்க்கும் ட்ரிபியூட் கொடுத்த மோடி அந்த 40 வீரர்களோட ஃபேமிலிஸ்க்கும் அவரோட ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்ஸை சொன்னாரு. அண்ட் ஆன் த அதர் சைட்
டெரரிஸ்ட நோக்கி பேசின பிஎம், புல்வாமா அட்டாக்ல எங்க சோல்ஜர்ஸ் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் நாங்க பழி வாங்கிய தீர்வோன்னு உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. நேஷனல் சப்போர்ட் மட்டும் இல்லாம டெரரிஸ்ட் குரூப்க்கு தங்குறதுக்கான ஷெல்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ற பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இன்டர்நேஷனல் சப்போர்ட்டையும் கிளைம் பண்றாரு. அண்ட் இப்படிப்பட்ட அட்டாக்ஸ்னால இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணிட முடியும்னு பாகிஸ்தான் நினைச்சா அது ஒரு நாளும் நடக்காதுன்னு பாகிஸ்தானை சேலஞ்ச் பண்ற விதத்துல பேசியிருக்காரு. இப்ப நடந்த பஹல்காம் அட்டாக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி புல்வாமா அட்டாக்குக்கான கவுண்டர் அட்டாக்குக்கும் ஃப்ரீ ஹேண்ட் டிக்ளேர் பண்ணாரு. ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னா டெரரிஸ்ட் குரூப்க்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய டைம், பிளேஸ் அண்ட் நேச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஃபுல் ஃப்ரீடமும் ஏர்ஃபோர்ஸ்க்கு கிடைக்கும். பஹல்காம் அட்டாக் ஸ்பாட்ல நடந்த டெரரிசம் பத்தின டீடைல் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. ஆர் டிஸ்கிரிப்ஷன்லயும் இதுக்கான லிங்க் இருக்கு. ஓகே, நவ பேக் டு திஸ் அட்டாக். பிரைம் மினிஸ்டர் மோடி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏர்ஸ்ட்ரைக்குக்கான ஆர்டரையும் ரைஸ் பண்றாரு. புல்வாமா அட்டாக் நடந்து சரியா 12 டேஸ்க்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிப்ரவரி 26, 2019 ஏர்லி மார்னிங் 3:45க்கு பாகிஸ்தான் பார்டருக்குள்ள என்டர் ஆகுது. 1971ல இந்திரா காந்தி பீரியட்ல இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்தப்ப லைன் ஆஃப் கண்ட்ரோல கிராஸ் பண்ண இந்தியா அதுக்கப்புறம் 2019ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கிராஸ் பண்ணிருக்கு. ஆபரேஷன் பந்தர் அப்படின்ற நேம்ல நடந்த இந்த ஆபரேஷன்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 12 நம்பர் ஆஃப் மிரேஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணுது. அண்ட் இங்க தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மாஸ்டர் மைண்ட் வேலை செய்யுது. அதாவது ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தானி டிஃபென்ஸ் ஆபீசர்ஸை டைவர்ட் பண்றதுக்காக இந்த 12 மிரேஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸை தவிர இன்னும் சில இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸையும் பாகிஸ்தானுக்குள்ள இறக்கி இருக்கு. சோ டைவர்ட் பர்பஸ்க்காக அனுப்பின ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆனதை ஏரியல் ரேடார் சிஸ்டம் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தானி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உடனே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த நேரத்துல, தட் மீன்ஸ் ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 3 AM டார்கெட்டை அடிக்கிறதுக்காக இறக்குன அந்த 12 மிரேஜ் 2000 டைப் ஃபைட்டர் ஜெட்ஸும் இந்தியாவோட வேரியஸ் ஏர்பேசஸ்ல இருந்து அட் அ டைம்ல டிபாச்சர் ஆகுது. இந்த 12 ஃபைட்டர் ஜெட்ஸோட ஒரே டார்கெட் பாகிஸ்தானோட பார்டர் லைன்ல இருந்து அப்ராக்சிமேட்லி 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்க பாலகோட் தான். பிகாஸ் இங்க இருக்க டென்ஸ் ஃபாரஸ்டுக்கு நடுவுல லொகேட் ஆயிருக்க ஒரு மவுண்டனோட டாப்ல தான் ஜெய்சி முகமதோட ட்ரைனிங் கேம்ப் இருக்கு. இதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டா ஜெய்சி முகமதோட ஆபரேட்டிவ்ஸ், சீனியர் கமாண்டர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் குரூப்பையே டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். சோ இந்த மோட்டிவோட சரியா 3:45 AM ஸ்பாட்டை ரீச் பண்ண மிரேஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸ் மிசைல்ஸை சரமாரியா லான்ச் பண்ணி 20 மினிட்ஸ்ல ஜெய்ஷி முகமதோட கேம்பை இருந்த இடம் தெரியாம துவம்சம் பண்ணுது. 3:45ல இருந்து 4:05 வரைக்கும் அட்டாக் நடத்தின மிரேஜ் 2000 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஜெய்ஷி முகமதோட ட்ரைனிங் கேம்பை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ் அட்டாக்க தாக்குப்பிடிச்சிட்டு இருந்த நம்ம இன்னொரு செட் ஆஃப் இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸும் அகைன் இந்தியன் பார்டருக்குள்ள ரிட்டர்ன் ஆகுது. ஸோ பாகிஸ்தானி கவர்மெண்ட் இந்தியன் ஃபைட்டர் ஜெட்ஸ் பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆனதாகவும் பட் அட்டாக் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அந்த ஃபைட்டர் ஜெட்க்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்து அதை விரட்டிட்டதாகவும் அன்னைக்கே பிப்ரவரி 26 அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே பிப்ரவரி 27 இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 26 நேத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல ஜெய்ஷி முகமது ட்ரைனிங் கேம்ப்ல இருந்த 300க்கும் அதிகமான டெரரிஸ்ட் இறந்து போனதா அனௌன்ஸ் பண்றாங்க. பட் பாகிஸ்தானி கவர்மெண்ட் அடுத்த நாளே அப்படி எந்த கேஷுவாலிட்டிஸும் பாலகோட்ல நடக்கலன்னு ரெஃப்யூஸ் பண்ணிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே பிப்ரவரி 28 பாகிஸ்தானி கவர்மெண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பாலகோட்ல அட்டாக் லான்ச் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மனுஷங்க இல்லாத ஃபாரஸ்ட்ல தான் அட்டாக் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு அதனால எந்த கேஷுவாலிட்டிஸும் கிரியேட் ஆகலனும் அபிஷியலா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் அப்படி சொன்னதுக்கு ஒரு வேலிட் ரீசனும் இருக்கு. ஏன்னா இன்னொரு கண்ட்ரியோட ஆர்மி ஃபோர்ஸ் பாகிஸ்தான்ல அட்டாக் நடத்தினதை பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பாகிஸ்தானி கவர்மெண்ட்டை அங்க இருக்க சிவிலியன்ஸ் அக்யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்க இருக்க பீப்புளுக்கு பாகிஸ்தானி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மேல இருக்க ஹோப்பும் குறைஞ்சிரும். இதையெல்லாம் தாண்டி அட்டாக் நடத்துறதுக்கு முன்னாடியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸை விரட்டி விட்டுட்டதா பாகிஸ்தானி கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனாலதான் அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா மறுத்திருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இந்த ஸ்ட்ரைக் டெரரிசம்க்கு அகைன்ஸ்டான இந்தியாவோட கமிட்மெண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. அண்ட் ஸ்டார்டிங்ல பிஎம் மோடி பாகிஸ்தானுக்கு கொடுத்த கவுண்டர் அட்டாக் குளோபல் லெவல்ல பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. பட் பாகிஸ்தானி கவர்மெண்டோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம்
வார் டென்ஷன் சிக்னிபிகண்டா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டெரரிஸ்ட்க்கு அகைன்ஸ்டா பிஎம் மோடி போல்டா எடுத்த இந்த டெசிஷன் செவரல் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எனிமி டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆகி ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டி கூட இல்லாம நடந்த இந்த பேலகாட் ஏர் ஸ்ட்ரைக் இந்தியாவோட பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ்க்கான கேப்பபிலிட்டியை காட்டுது. அண்ட் டெரரிஸ்டோட கிராசிங் பார்டர் அட்டாக்ஸ்க்கு இம்மீடியட்டா டைரக்ட் மிலிட்டரி ரெஸ்பான்ஸும் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கு. பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்ற ட்ரேட் ஸ்டேட்டஸை வித்ட்ரா பண்றாரு. இதனால இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் 2000% வரைக்கும் டாக்ஸ் போடுது. அண்ட் பாகிஸ்தானுக்கு இருந்த ட்ரேட் கன்செஷனும் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. டெரரிசமை சப்போர்ட் பண்ற பாகிஸ்தானை குளோபலி ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு பிஎம் மோடி ஸ்ட்ராங்கா எம்பசைஸ் பண்ணிருக்காரு. அதே சமயம் புல்வாமா அட்டாக் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்டெலிஜென்ஸ் சிஆர்பி ஆபீசர்ஸ் இறந்த மறுநாளே புல்வாமா டெரரிசம்க்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்த 18 இண்டிவிஜுவல்ஸோட நேம அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதுல ஒருத்தனான ஷாரிக் பஷீர் மிலிட்டரி பஸ் பிளாஸ்ட் ஆன அதே நாளே அரெஸ்ட் ஆயிருக்கான். இவனோட சேர்ந்த இன்ஷா ஜான், வெய்சுல் இஸ்லாம், பீர் தாரிக் அஹமத் ஷா, மோத் அப்பாஸ் ராதர், பிலால் அஹமத் குச்சே, மோத் இக்பால் ராதர் அப்படின்னு மொத்தம் 6 டெரரிஸ்ட் மார்ச் 2019 இருந்து பிப்ரவரி 2020 வரைக்கும்னு 1 இயர்க்குள்ள அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்பவே சூசைட் பாம்பர் அடல் யூஸ் பண்ண காரோட ஓனர் சாஜித் அஹமத் பாட் அண்ட் ஜெய்ஷ் முகமதோட டிவிஷனல் கமாண்டர் முதாசிர் அஹமத் கான், காரி யாசிர், முகமது உமார் ஃபரூக், மொஹத் கேம்ரான் அலி அண்ட் அஷாக் அஹமத் நெங்க்ரூன்னு மொத்தம் 6 டெரரிஸ்ட் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அதுல ஜெய்ஷ் முகமதோட சீஃப் மசூத் அசாரும் அவனோட பிரதர் அப்துல் ரஹூ அக்சாரும் தலைமறைவாராங்க. மசூத் அசாரோட கசின் அமர் அல்வி, மொஹத் இஸ்மாயில், சமீர் அஹமத் தார் அப்படின்ற இந்த 3 டெரரிஸ்டும் அவங்க கூட அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரிதிங் புல்வாமா அட்டாக்கை எதிர்த்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்து சாலிடாரிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ண எல்லா நேஷன்ஸ்க்கும் மோடி அவரோட நன்றியை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டெரரிசம் அப்படின்றது வேரோட வெட்டி சாய்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன மோடி டெரர் அட்டாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா கம்பேட் பண்றதுக்காக குளோபல் யூனிட்டிக்கு அப்பீல் பண்றாரு. இதே மாதிரி டிசம்பர் 3, 1971 ஆபரேஷன் சேங்கேஜ் கான் அப்படின்ற பேர்ல பாகிஸ்தான் செவரல் இந்தியன் ஏர்ஃபீல்ட்ஸ் மேல பிரிமிட்டிவ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் லான்ச் பண்ணுச்சு. பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்டோட ஒரு பார்ட்டா பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள அத்துமீறி நடத்தின அட்டாக்கு பதிலடி கொடுக்க நினைச்ச அப்போதைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அதே நாளே பாகிஸ்தான் மேல அபிஷியலா வார் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த சமயத்துல இந்தியாவோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த நினைச்ச ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ LOC கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இப்ப புல்வாமா அட்டாக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அதை விட மெயினா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து LOC கிராஸ் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்ட் கேம்பை டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஃபுல் ஃப்ரீடமா கொடுத்திருக்காரு. இது மூலமா நாட்டோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்ம நேஷனுக்கு ஒரு ஷீல்டா இருக்க இந்தியன் சோல்ஜர்ஸும் அவங்களோட உயிரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபார் எவ்ரி இயர் புல்வாமா அட்டாக் நடந்த அந்த பர்டிகுலர் டேல வீரமரணம் அடைஞ்ச கரேஜஸ் ஹீரோஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்கிற விதமா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த தியாகிகளை வருங்கால தலைமுறை மறந்துட கூடாதுன்னு பிப்ரவரி 14 இந்தியாவோட பிளாக் டேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ எவ்ரி பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற நாம நமக்காக உயிர் கொடுத்த அந்த 40 தியாகிகளை ஞாபகத்துல வச்சு அவங்களுக்கு நம்மளோட மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துவோம். அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட லீடிங்ல 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அண்ட் அந்த வார் நடக்க காரணமா இருந்த பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட் பத்தின வீடியோ தான் நம்ம ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல அடுத்ததா வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ்.